Hi viewers, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Maths Unit Exercise 4ல 7th Sum. A man whose eye level is 2 meter above the ground. இதுதான் ground. சரியா? groundல 2 meter heightல ஒரு man நிக்கு. அதாவது அவனுடைய eye level இருக்கு. அப்போ இந்த manனுடைய height என்ன அப்படின்னா 2 meter. இதுதான் man. சரியா? Next, find the height of a tree. இதுதான் tree. tree உடைய height கேட்குறாங்க. That is h. He places the mirror horizontally on the ground. அந்த ஒரு மிரர் என்ன பண்ணியிருக்காங்க, ஹாரிசாண்டலாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 20 மீட்டர் ஃப்ரம் த ட்ரீ. ட்ரீலேருந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் ஃபைண்ட்ஸ் தட் இஃப் ஹி ஸ்டாண்ட்ஸ் அட் எ பாயிண்ட் சி. இந்த பாயிண்ட் என்னது சி. ஓகே, விச் இஸ் 4 மீட்டர் ஃப்ரம் த மிரர். மிரர் பி. மிரரை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். மிரருக்கும் அந்த மேனுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது 4 மீட்டர். He can see the reflection of the tree. How height is the tree? அவன் என்ன பண்ணுறான், இந்த மிரரில் வந்து ட்ரீயோடைய ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறான். அந்த ஹைட் ஆஃப் த ட்ரீ கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல மேனோட ட்ரீயோடைய ஹைட் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவள் அதை பார்க்குறது வந்து அவளுடைய ஐ லெவலில் இருந்து அவள் அந்த மிரரை பார்க்குறான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பியிலேருந்து ஒரு வேர்ட்டிக்கல் லைன். சரியா? இப்போ வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப், இது நம்ம வந்து முதல்ல நேம் எடுத்துக்கலாம். ஏ, இது பிசி அவங்களே கொடுத்துட்டாங்க. டி, இது இ, அண்ட் தென் இதை எஃப்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இந்த ட்ரீலேருந்து வர ஆங்கிள், தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ எஃப்பிடி இஸ் ஈக்குவல் டு எஃப்பிஇ. இந்த ஆங்கிள் என்னது, வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், 90 டிகிரி. இந்த சைடு என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், 90 டிகிரி. இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 ஆங்கிளும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இதை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம எழுத போகிறோம். தென் இங்கே எஃப்பிஏ, எஃப்பிஏ இஸ் ஈக்குவல் டு எஃப்பிசி. ரெண்டுமே 90 டிகிரி. எஃப்பிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேனா, வேர்ட்டிக்கல் லைன். வேர்ட்டிக்கல் லைன்ன்றதுனால அந்த இடத்துல என்ன இருக்குது, 90 டிகிரி. ஓகே, இப்போ இது டோட்டலாக 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி. இந்த ஆங்கிளும் உங்களுக்கு ஈக்குவல். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் டிபிஏ, டிபிஏ இஸ் ஈக்குவல் டு இபிசி, இபிசி. ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று ஏதாவது ஒரு ஆங்கிள் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோன்னா பை ஏஏ சிமிலாரிட்டி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேன் நெக்ஸ்ட்டு ட்ரீ, அது ரெண்டுமே 90 டிகிரி. ஸோ இசிபி இஸ் ஈக்குவல் டு டிஏபி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, அப்போ இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், ரெண்டு ஆங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணியாச்சு. பை ஏஏ சிமிலாரிட்டி triangle ECB equal to, similar to triangle DAB. similar. ஓகே, இப்போ இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அதோடைய சைட் ரேஷியோ என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நம்ம அதை எழுதலாம். தட் இஸ் இசி பை டிஏ, இசி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு சிபி பை பிஏ, சிபி பை பிஏ இஸ் ஈக்குவல் டு இபி பை டிபி. இப்போ இதில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இசி இருக்கா, 2. இப்போ 2 பை டிஏ, டிஏவுடைய லென்த்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு சிடி பை பிஏ, சிபி அது சிபி பை பிஏ, சிபி பை பிஏ, it is 4 by
20 ஈக்குவல் டு இபி பை டிபி. இபி பை டிபி அது எதுவுமே லென்த் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா 2 இந்த சைடு இருக்கும், இன்ட்டு 4/20 இந்த சைடு வந்துச்சுன்னா 20/4 வரும். ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டரில் ஹெச் இருக்குது, அங்கே ஆப்போசிட்டில் போச்சுன்னா நியூமரேட்டர் போயிடும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். அப்போ அந்த ஹைட் ஆஃப் த ட்ரீ என்னது 10 மீட்டர். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 4ல் 8th சம். An emu which is 8 feet tall is standing at the foot of the pillar which is 30 feet height. அந்த பில்லருடைய ஹைட் வந்து 30 feet. அந்த ஈமு வந்து வாக்ஸ் அவே ஃப்ரம் த பில்லர். அந்த பில்லர்லேருந்து என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கு. அதோடைய ஹைட் என்ன அப்படின்னா 8 feet. ஓகே, அப்போ இந்த பில்லருடைய ஃபுட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கு. தட் ஹைட் இஸ் 8 feet. 8 feet. The shadow of the emu falls beyond emu. அதாவது அது பக்கத்தில் அதோடைய ஷேடோ விழுது. இது இவ்வளோ ஹைட் இருக்குன்னா அதோடைய ஷேடோ விழுது. What is the relation between the length of the shadow and the distance from the emu to the pillar? இந்த ஈமுலேருந்து பில்லர் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கும் அந்த லென்த் ஆஃப் த ஷேடோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதை நேம் எடுத்துக்கோங்க. A B C D E. ஓகே, இப்போ எது அதோடைய ஷேடோ? இந்த ஈமுடைய ஷேடோ AE. லெட் த ஷேடோ ஆஃப் த emu be x. இந்த ஷேடோவை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு and the distance between emu to the pillar be y. இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இது 2வும் என்னது 90 டிகிரி, இது பேரலல் அப்படின்னும் போது பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பிபிடி அதோடைய சைடு ரேஷியோ என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஏஇ பை ஏபி ஏடி பை ஏசி. ஏஇ பை இங்கேருந்து எடுத்துக்கோங்க, ஏஇ பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி பை ஏசி. இல்லைனா ஏடி பை ஏசி ஈக்குவல் டு இடி பை பிசி. இடி பை பிசி. இப்போ எதெல்லாம் லென்த்து நம்மக்கிட்ட இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கலாம். ஏஇ என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸு. ஏபியோடைய லென்த்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஏடி ஏசி ரெண்டுமே தெரியாது, இடிக்கும் பிசிக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏசி இடிக்கும் பிசிக்கும் தட் இஸ் 8/30. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8/30. ஓகே, இப்போ இதை நம்ம இங்கே டினாமினேட்டரில் இருக்க அங்கே மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸை இங்கே 30ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30x. இதை அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8x ப்ளஸ் 8y. ஓகே, இந்த 8x இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 30x மைனஸ் 8x is equal to 8y. 30x minus 8x is 22x is equal to 8y. இப்போ இந்த 22x என்ன பண்ணலாம், நம்ம 22வை இங்கே மல்டிப்ளையாக இருக்குது, ஸோ அங்கே என்ன பண்ணலாம், டிவைட் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ x is equal to 8y/22. கேன்சல் பண்ணால் x is equal to 2ஆல் கேன்சல் பண்ணால் 4y/11. ஓகே, அப்போது எக்ஸுன்றது என்னது, லென்த் ஆஃப் தி ஷேடோ. இப்போ லென்த் ஆஃப் தி ஷேடோ
length of the shadow is equal to 4/11 into distance from pillar to emu. Y என்றது என்னது? distance between emu and pillar. emu to the pillar. இதுதான் அதோடைய ரிலேஷன்.